ஹே ஸ்குவாட். இன்னைக்கு இந்த உலகமே ஒரு தனி மனுஷனை பார்த்து ஆச்சரியத்திலையும் அதே நேரம் சில பேர் அதிர்ச்சியிலையும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 85 லட்சம் கோடி ரூபாய். அதை நம்மளால கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியுமா? ஆனா அது சாத்தியமாயிருக்கு. நாம எல்லாருமே பில்லியனர் மில்லியனர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு மனுஷன் அந்த மில்லியனர் பில்லியனர் இதெல்லாம் தாண்டி இந்த உலகத்தோட அபிஷியலான ட்ரில்லியனரா மாறி இருக்காரு. அவர் தான் எலான் மஸ்க். அவரால் எப்படி இதை சாதிக்க முடிஞ்சது? இத்தனை சாதனையும் பண்ணிட்டு இன்னுமே சைலண்டா இருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு நந்தாஸ் நெக்ஸஸ். நான் உங்க நந்தா. ஒரு ட்ரில்லியன் கிட்டத்தட்ட 85 லட்சம் கோடி. நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் நினைச்சு பார்க்க முடியாத அமௌண்ட். நிறைய மில்லியனர் பில்லியனர்ஸோட கனவா இருக்கிற ஒரு அமௌண்ட். ஆனா அதை ஒரு தனி மனுஷன் சாதிச்சு காட்டியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி கிட்டத்தட்ட 150 நாடுகளோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குல்ல, அதை விட இந்த தனி மனுஷனோட சொத்து மதிப்பு அப்படிங்கிறது அதிகம். நீங்க நினைக்கிறான் அவரோட டெஸ்லா நிறுவனமோ இல்ல அவரோட எக்ஸ் தளமோ அவரை இந்த உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு. ஆனா அது உண்மை இல்லை. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் பல தடவை தோல்வி அடைஞ்சு கிட்டத்தட்ட திவாலாகிற நிலைமைக்கே போன அவரோட அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இருக்குல்ல, அதோட அந்த ஐபிஓ ஷேர்ஸ் எல்லாம் பங்குச்சந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 25% எகிரி அவரை உலகத்தோட உச்சத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. ஆனா இந்த வெற்றிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த உலக நாடுகளே பயப்படுற ஒரு அரசியலும் ஒரு ஆபத்துமே இருக்கத்தான் செய்யுது. ஒட்டுமொத்த விண்வெளியுமே இவர் எப்படி தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு? இந்த உலகமே ஏன் ஒரு தனி மனுஷனை பார்த்து பயப்படணும்? இதை பத்திலாம் நாம இந்த வீடியோக்குள்ள எனக்கு டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இவரோட இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா 2002 தான் எலான் மஸ்க் தொடங்கினாரு. அப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே இவரை கேலி பண்ணி சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஸ்பேஸ் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறது, விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புறது, இதெல்லாமே அமெரிக்காவோட நாசா இல்லைன்னா நம்ம இந்தியாவோட இஸ்ரோ இந்த மாதிரி அரசாங்கத்தோட அமைப்புகளால் தான் பண்ண முடியும். ஒரு தனி மனுஷன் எப்படி இதனால பண்ண முடியும் அப்படின்னு அவரை கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. You know, there are American heroes who don't like this idea. Neil Armstrong, Gene Cernan have both testified against commercial spaceflight in the way that you're developing it, and I wonder what you think of that. I was very sad to see that because those guys are, those guys are heroes of mine, so it's really tough. I wish they would come and visit and see the hardware that we're doing here, and I think that would change their mind. They inspired you to do this, didn't they? Yes. இது சம்பந்தமா அவர் ரஷ்யா கிட்ட போயிட்டு பழைய ராக்கெட்டுகளை விலைக்கு கேட்கும் போதுமே அங்கே இருந்த அதிகாரிகள் எல்லாருமே அவரை அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனாங்க. ஆனா எலான் மஸ்க் பின்வாங்கல. அவரோட சொந்த பணத்தை போட்டு அவரே சொந்தமா ராக்கெட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா விதி யாரை விட்டுச்சு? அவர் முதல்ல தயாரிச்ச அவரோட 3 ப்ராஜெக்ட், அதாவது அவரோட 3 ராக்கெட்டுமே மிகப்பெரிய தோல்வி. பறந்து போகும்போது பாதி வழியிலே வெடிச்சு செதச்சு. ஆனா அப்படி இருந்துமே அவர் தோண்டு போகல. நான் இன்னும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. அவரோட முயற்சிக்கு பலனா அவரோட 4வது ராக்கெட் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. இங்கதான் எலான் மஸ்க் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாரு. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ராக்கெட்ஸை விண்வெளியில ஏவனதுக்கு அப்புறமா அது நாட் யூசபிள் தான். அதை அப்படியே கடல்ல தூக்கி போட்டுருவாங்க. ஆனா ஏலான் மஸ்க் இதை கொஞ்சம் மாத்தி யோசிச்சாரு. இப்போ ராக்கெட்ஸ் விண்வெளிக்கு போய் சேட்டலைட்ல விட்டுட்டு அதை அப்படியே திருப்பி அவரோட இடத்துல லேண்ட் ஆனா எப்படி இருக்கும்னு அவர் யோசிச்சாரு. இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. முன்னாடிலாம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ராக்கெட்ஸ் மூலமா சேட்டலைட் விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறமா அதோட மீதி பாகங்கள் அவ்வளவுதான். அதோட யூஸ் அந்த இடத்தோட முடிஞ்சு போயிடும். இந்த இடத்துல ஏலான் மஸ்க் மாத்தி யோசிச்சது மூலமா என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ராக்கெட்ஸ் அந்த
அது எங்க இருந்து ஏதோ அதே இடத்துல வந்து அது திருப்பி வந்து லேண்ட் ஆகுது இல்ல, அதனால வந்து செலவுமே 10ல 1 மடங்கு அப்படின்ற அளவுக்கு தான் குறைஞ்சுது. ஸோ இவரோடது வந்து மத்த கம்பெனிஸோட இவரோடது வந்து ரொம்ப சீப்பாவும், பெஸ்ட்டாவும் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்த வந்து பல 100 பில்லியன், அதாவது நான் சொல்றது பில்லியன சொல்லிட்டு இருக்கேன். பல 100 பில்லியன் டாலருக்கு மதிப்புக்கு எடுத்துட்டு போனா அந்த மையப்புள்ளிக்கு நாம வரலாம். அதுதான் அவரோட ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்லலாம் வந்து இன்டர்நெட் வேணும்னா என்ன நடக்கும்? ஒரு செல்போன் டவர் வைப்பாங்க. அப்படி இல்லையா? பூமிக்கு அடியில வந்து அந்த ஆப்டிகல் கேபிள்ஸ் இது மூலியமா வந்து இன்டர்நெட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனா, இதே நேரம் இப்போ ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஏதோ ஒரு தீவு, அங்க இன்டர்நெட் எப்படி கிடைக்கும்? இப்ப இல்லாட்டி கடல் உள்ள ஏதோ ஒரு கப்பல், படகு அதுக்கெல்லாம் இன்டர்நெட் எப்படி கிடைக்கும்? அப்படின்னு வந்து ஏலான் மஸ்க் யோசிச்சாரு. அவரோட யோசனையில வந்ததுதான் இந்த ஸ்டார்லிங்க். இப்போ பூமியில டவர் வைக்கிறதுக்கு பதிலா விண்வெளியிலேயே வந்து குட்டி குட்டி ராக்கெட்ஸை அனுப்பி சின்ன சின்ன சேட்டலைட்ஸ் மூலியமா அங்கிருந்தே டைரக்டா வந்து பூமிக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்க முடிஞ்சா, இதுதான் வந்து அவரோட ஸ்டார்லிங்க் திட்டத்தோட ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருந்தது. இப்போ இருக்கிற நிலவரப்படி பூமியோட தாழ்வட்ட பகுதி, அதாவது வந்து ஆர்பிட்னு சொல்லுவாங்கல்ல, பூமி ஒரு அளவுக்கு மேல வந்து போயிட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்பேஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா, பூமியில இருந்து ஓரளவு மேல ஸ்பேஸ்ல அங்க சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க 100க்கு 60% வந்து ஏலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் கம்பெனியோட அந்த சேட்டலைட்ஸ் மட்டும்தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க ராத்திரி நேரம் பாக்குறப்போ வந்து நட்சத்திரங்கள்லாம் வந்து நகர்ற மாதிரி தெரியும்ல, அது வந்து ஏலான் மஸ்கோட ஸ்டார்லிங்கோட சேட்டலைட்ஸ் தான். இந்த ஸ்டார்லிங்க் மூலமா தான் உலகத்தோட மூலை முடுக்குகள்லாம் வந்து அதிவேக இன்டர்நெட் சேவை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிறுவனத்தோட பங்குகள் தான் இப்ப ஐபிஓ மூலியமா ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து பொதுமக்கள் பொதுவெளிக்கு வந்திருக்கு. இத வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த இன்டர்நெட் எதிர்காலமே வந்து எலான் மஸ்கோட கையில தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி வாங்க ஆரம்பிச்ச அந்த விளைவு பார்த்தீங்கன்னா, அவர இந்த உலகத்தோட உச்சிக்கு கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு. இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தோட அதிகாரப்பூர்வமான முதல் ட்ரில்லியனர் அப்படிங்கிற ஒரு பேருக்குமே ஒரு சொந்தக்காரர் ஆகுறாரு. ஆனா நண்பர்களே, இதுல இன்னொரு விஷயமுமே இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு ட்ரில்லியனர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போறது அப்படிங்கிறது வெறுமனே ஒரு பணக்கார விஷயம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட முடியாது. ஏன்னா இதுல இந்த உலகத்துக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தல்களும் இருக்கு அப்படின்னும் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேனே. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா வந்து உக்ரைன்ல இருக்கிற ஒட்டுமொத்த இன்டர்நெட் சேவையும் வந்து கட் பண்ணிட்டாங்க. இதனால என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள உள்நாட்டுக்குள்ளேயே வந்து அவங்களால வந்து பேசிக்க முடியல. இதனால வந்து உக்ரைனோட அதிபர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஏலான் மஸ்க் கிட்ட உதவி கேட்டிருக்காரு. இவருமே வந்து இவரோட ஸ்டார்லிங்க் மூலியமா இன்டர்நெட் சேவையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்டர்நெட் வந்து கொடுக்குது. அது மூலியம் அதை உக்ரைனுக்கு கொடுத்து அது மூலியமா வந்து இன்டர்நெட்டையும் கொடுத்துருக்காரு. இதனால என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உக்ரைனுமே வந்து இது மூலியமா வந்து தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டு ரஷ்யாவுக்கு வந்து பதிலடியும் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த உக்ரைன் வந்து ரஷ்யா மேல வந்து ஏதோ ஒரு பெரிய தாக்குதல் நடத்த போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு மஸ்க் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒட்டுமொத்தமா வந்து அவரோட இன்டர்நெட் சேவையை வந்து கட் பண்ணிட்டாரு. அதனால வந்து அந்த அட்டாக் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு வந்து ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட ராணுவம் ஜெயிக்கணும் அப்படின்னா அது அந்த அரசாங்கம் முடிவு பண்ணது, அமெரிக்காவோட அதிபரும் முடிவு பண்ணது. இந்த உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒரு தனி மனுஷன் முடிவு பண்றான் அப்படின்னா அது வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். இன்னைக்கு எலான் மஸ்க் கிட்ட பாத்தீங்கன்னா விண்வெளி தொழில்நுட்பத்துல ஆரம்பிச்சு சேட்டலைட் இன்டர்நெட் இருக்கு, எலக்ட்ரிக் கார் இருக்கு, அப்புறம் மனுஷ மூளையில வந்து சிப் வைக்கிற அந்த நியூராலிங்க் ப்ராஜெக்ட் இருக்கு, அப்புறம் ஏஐ, இந்த மாதிரி மனித குலத்தோட எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலா இருக்கிற இந்த எல்லா விஷயமுமே அவரோட கையில இருக்கு. இப்போ என்னைக்காவது ஒரு நாள் இப்போ ஏதோ ஒரு பிசினஸ் டீலிங்ல வந்து அவர் ஏதோ ஒரு நாட்டு கூட வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வைங்களேன். அந்த தனி மனுஷன் நினைச்சாரு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த நாட்டோட இன்டர்நெட் சிஸ்டத்தை வந்து கொலாப்ஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு பேராற்றல் இருக்கிற ஒரு மனுஷன். இதுதான் இந்த ஒரு விஷயம் தான் வந்து உலக நாடுகளை வந்து இவரை பார்த்து பயப்பட வைக்குது. ஆனா ஏலான் மஸ்க் கிட்ட இதை பத்தி கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு வந்து சொத்து சேர்க்கறதுலயோ இல்ல ஆடம்பரமான வாழ்க்கையிலயோ வந்து எனக்கு பெருசா எந்த விருப்பமும் இல்லை.
ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல இயற்கை பேரழிவுலையோ இல்ல ஏதாவது ஒரு போர்னாலயோ மனுஷன் வந்து மொத்தமா அழிஞ்சு போயிடக்கூடாது. மனுஷன் அப்படிங்கிறது வந்து பல்வேறு பிளானட்ஸ்லயுமே வாழணும் அப்படிங்கிறது தான் தன்னோட கனவு அப்படின்னும், செவ்வாய் கிரகத்துல வந்து மனுஷ இனத்துக்காகவே வந்து ஒரு காலனியை உருவாக்கணும். அதுக்கு வந்து நெறைய பணம் செலவாகும். அதுக்காக தான் வந்து நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு சொல்றது வந்து உண்மையோ இல்ல பொய்யோ. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிஜம். ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு, தான் கூட படிச்ச சக மாணவர்களாலேயே வந்து கஷ்டப்படுத்தப்பட்டு, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த ஒரு சின்ன பையன், இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையே வந்து தன்னோட கைகளுக்குள்ள வச்சிருக்காரு. ஒட்டுமொத்த தொழில்நுட்பத்தையும் அவரோட ஒரு விரல் நுனியில வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் அவரோட அசாத்திய உழைப்பு மட்டும்தான். உன்னால எதுவும் முடியாது அப்படின்னு சொன்னாலுமே, அத முறியடிச்சு காட்டுற அவரோட தன்னம்பிக்கை மட்டும்தான். சரி ஸ்காட், நாம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்ப எலான் மஸ்க் அப்படிங்கிற ஒரு தனி மனுஷன் இந்த உலகத்தோட முதல் ட்ரில்லியனரா மாறியிருக்காரு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மனித குலத்துக்கு ஒரு முன்னேற்றம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு தனி மனுஷன் கையிலே இத்தனை பவருமே போய் சேருது. இது வந்து உலகத்துக்கு ஒரு அழிவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புதிய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி கொடுத்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அடுத்து எதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். நாம இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம்.